ஏன்னா அர்ஜென்டினா விளையாடினாவே ஒரு மேட்ச் கான்ட்ரவர்சியா தான் போகுது. நல்லா விளையாடினாவும் கான்ட்ரவர்சி. ஒரு மாதிரி எப்படி கோல் வந்தாவும் போன மேட்ச் சுவிட்சர்லாந்துல டைவ் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. எக்கச்சக்க கான்ட்ரவர்சிகள் வருது இப்போ அர்ஜென்டினா அப்படின்னாவே. இவர் ரெஃப்ரி பண்ற மேட்ச்லாம் மெஸ்ஸி தோத்ததே கிடையாதாம். இன்டர் மியாமிக்கு ஒரு 4, 5 மேட்ச் பண்ணியிருக்காரு. அங்கேயுமே தோத்ததில்ல. அதே மாரி 2002ல வேர்ல்டு கப் அடிக்கும்போது இவர் 4த் அஃபிஷியேட்டா இருந்திருக்காரு. 4த் ரெஃப்ரியா இருந்திருக்காரு. அப்பதான் மெஸ்ஸி டிராஃபியும் அடிச்சிருக்காரு. ஒலேனிக்கு வந்து நல்ல பாராட்டுகள்லாம் தரும். ஏன்னா அவர் ஆல்ரெடி வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொடுத்துட்டார். பட் டூக்கலுமே வந்து லீக்ல நல்லா ப்ரூவ் பண்ணி வந்த ஒரு மேனேஜர் தான். அண்ட் இங்கேயுமே வந்து போன மேட்ச்ல கிளியரா பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பரா டாக்டிக்கலா நிறைய சப்ஸ்டியூட் பண்ணாரு. அண்ட் டிஃபென்ஸ் ஷேப்பை மாத்தினாரு. ஒரு டைம்ல 5 போனாங்க அண்ட் 4 அண்ட் 3 அப்படின்ற மாதிரி வெரைட்டி காமிச்சாரு. ஒரு கோலோ 2 கோலோ இங்கிலாந்து அடிச்சிட்டா, நீங்க ஈஜிப்ட் கேம்ல கம்பேக் பண்ண மாரிலாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ FIFA வேர்ல்ட் கப் 2026 பயங்கரமா போயிட்டு இருக்கு. நேத்து ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் முடிஞ்சிருந்தது. ஸ்பெயின் வந்து ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு நைட்டு 12:30 AM செகண்ட் செமிஃபைனல்ஸ் நடக்க போகுது. அர்ஜென்டினா இங்கிலாந்து கூட மோத போறாங்க. ஸோ நம்ம நடக்க போகுது என்ன எபிசோட்ல இந்த மேட்சை பத்தி இன் டீடைலா பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஜேர்னி, அதாவது இந்த வேர்ல்ட் கப் 2026ல எப்படி இருந்தது, ஸோ அர்ஜென்டினா எப்படி ஆரம்பிச்சாங்க அண்ட் இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க லிங்க்ஸ். அர்ஜென்டினா வந்து டிஃபெண்டிங் சாம்பியனா அந்த டோர்னமெண்ட்குள்ள வந்தாங்க மச்சான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்தது. அல்ஜீரியாவை ஈஸியா அடிச்சாங்க. ஒரு 3-0 அப்படின்ட்டு உள்ள வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸி பயங்கரமா ஆடி இருந்தார் அந்த மேட்ச். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆஸ்ட்ரியா கூட ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி, ஒரு 2-0 அடிச்சிருந்தாங்க. ஸோ குரூப் ஸ்டேஜஸ்ல தேர்ட் மேட்ச் பார்த்தோன்னா ஜார்டன் ஒரு ஈஸி வே பாஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. குரூப்பை டாப் பண்ணாங்க குரூப் ஸ்டேஜஸ்ல. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 32 தான் அவங்களுக்கு இருக்குது டஃபஸ்டான மேட்ச் என்று சொல்லலாம். ஏன்னா கர்போவோட யாருமே எதிர்பார்க்கல அவ்வளோ டஃப் கொடுப்பாங்க அர்ஜென்டினாக்கு அப்படின்ட்டு. சூப்பராகவே டஃப் கொடுத்தாங்க. கேம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா டைம்லையுமே எனக்கு தெரிஞ்சு 2-2 ஆல் அப்படின்ட்டு ஈக்குவலைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கடைசியாக ஒரு கார்னர் வரும், மெஸ்ஸி எடுத்திருப்பாரு. அதை வந்து ஓன் கோலாக கன்வெர்ட் பண்ணி ஒரு 3-2ன்னு அடிச்சிருப்பாங்க அர்ஜென்டினா. சரி, அதுதான் அப்படி போதே. ரவுண்ட் ஆஃப் 16 எப்படி போவோம் அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜென்டினாக்கு ஈஜிப்த் அங்கே ஒரு ஷாக்கர் கொடுத்தாங்க. ஒரு 2-0 லீடு எடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70th மினிட் ஒரு 80th மினிட் பக்கமாக. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அர்ஜென்டினா அதுலேருந்து கம்பேக் வருமா இல்லை இதுதான் லாஸ்ட் டான்ஸா மெஸ்ஸிக்கு முடிய போதா அப்படின்னு பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு கம்பேக் கொடுத்து 90th மினிட்குள்ளே ஒரு 3-2 அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. ஒரு பயங்கரமான மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்னே சொல்லலாம். அந்த மேட்ச் பார்க்கும்போது ஈஜிப்து கூட நிறைய கான்ட்ரவர்சியும் இருந்தது. ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக சுவிட்சர்லாந்து மோதினாங்க. அங்கேயுமே ஒரு டஃபஸ்டான மேட்ச். சுவிட்சர்லாந்து தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க கிளியராக. பட் ஒரு ரெட் கார்டு வந்தது எம்போலோ, ஒரு அன்வான்ட் டைவ் தான். ஸோ அங்கேருந்து மேட்ச் டேர்ன் ஆச்சு. அங்கேயுமே கடைசியில் பார்க்கும்போது ஒரு 3-1 அப்படின்ட்டு அடிச்சிருந்தாங்க. பட் அவ்வளோ ஈஸியாக இல்லை அந்த மேட்ச். ரொம்ப டஃப்பாகவே இருந்தது அர்ஜென்டினாக்கு. ஸோ இதுதான் ஒரு ஜேர்னி. ஒரு எப்படி சொல்கிறது மச்சான், ஒரு அப் அண்ட் டவுன் ஜேர்னி மாதிரி தான் இருந்தது அர்ஜென்டினாக்கு. கிளியர் கட்டாக இல்லை, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நீ எப்படி நினைக்கிற மச்சான், இங்கிலாந்து எப்படி வந்திருந்தாங்க, அவங்க ஜேர்னி எப்படி இருந்தது? இங்கிலாண்டோட வேர்ல்ட் கப் 2026 ஜேர்னியும் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களோட டஃபஸ்ட் கேமா இருந்திருக்கும். குரோஷியா கூட விளையாடி இருப்பாங்க அவங்க குரூப்ல. ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-2 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் லைன்ல போயிருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் பண்ணி 4-2 அப்படின்னு ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கானா கிட்ட நம்ம வழக்கம் போல இங்கிலாந்து என்ன பண்ணுவாங்களோ அதே தான் எதிர்பார்த்தோம், அதே தான் நடந்தது. ஸோ ஒரு மாதிரி நல்லா ஆடிட்டு இருந்த டீம் கானா கிட்ட சொதப்புனாங்க, ஒரு ட்ரா வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பனாமா கிட்ட விளையாடி இருப்பாங்க. பனாமா கிட்ட வின் பண்ணி அவங்க குரூப்பை டாப்ல முடிச்சு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து காங்கோ கூட விளையாடி இருப்பாங்க ரவுண்ட் ஆஃப் 32ல. அதுவுமே வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு மேட்சா இருந்தது. பட் எஸ், இவங்களோட டீம்லயே வந்து 2 பெரிய தலைக்கட்டு இருக்காங்க, பெல்லிங்ஹாம் அண்ட் கீன். அவங்க கேரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மெக்சிகோ கிட்ட அவங்க ஹோம்ல போய் விளையாடுவாங்க. அண்ட் மெக்சிகோ ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் வச்சிருந்தாங்க அவங்க ஹோம்ல. பட் எஸ், இங்கிலாந்து இந்த தடவை ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க மெக்சிகோல. அவங்க ஹோம்ல போய் அவங்கள அடிச்சிருப்பாங்க. அண்ட் லாஸ்டா நார்வே கிட்டயுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க எல்லா மேட்சும் கஷ்டப்பட்டு தான் ஒரு மாதிரி வின் பண்றாங்க. பட் அந்த மென்டாலிட்டி கொஞ்சம் இங்கிலாந்துக்கு ஃபேவரிங்கா இருக்கு இந்த வருஷம், பர்டிகுலரா இந்த வேர்ல்ட் கப்ல அப்படின்ற மாதிரி தோணுது. பட் எஸ், இதுதான் இந்த 2 டீம்ஸோட ஜேர்னியா இருந்தது. அண்ட் இவங்களுக்குள்ள பல ஹிஸ்டரிகள் இருக்குப்பா. ஸோ இவங்க எப்படி இது வரைக்கும் முன்னாடி விளையாடி இருக்காங்க அண்ட் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். அர்ஜென்டினா இங்கிலாந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே இருக்குது மச்சான். பெரிய ரைவல்ரி இருக்குது 2 பேருக்குமே. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வேர்ல்டு கப்பில் 4 தடவை மோதி இருக்காங்க. 4 தடவையுமே கான்ட்ரவர்சி ஃபுல்லாக பேக்டாக இருந்திருக்கு. ஸோ இது வரைக்குமே நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ரைவல்ரி எப்படி சொல்கிறது, வேர்ல்டு கப்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ 1966 தான் அவங்க ஃபஸ்ட் மேட்ச் நடந்தது மச்சான் வேர்ல்டு கப்பில். அங்கே 1966 அவங்க கேப்டன் ரெட் கார்டு வாங்கியிருப்பாரு. பட் அங்கே கான்ட்ரவர்சி என்ன ஆச்சுன்னா, ரெட் கார்டு கொடுத்த பிறகும் நான் போக மாட்டேன் பிச்சை விட்டு அப்படின்னு ஒரு
ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாரு. ஸோ அது பிக் கான்ட்ரவர்சியா போச்சு. அதுக்கப்புறம் மேட்சை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது முதல் கான்ட்ரவர்சியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதில் வந்து அந்த மேட்ச்ல வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கப்புமே அடிச்சிருப்பாங்க 1966ல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் ஒரு சில வார் போயிருக்கும் மச்சான் 2 பேருக்குள்ளயும். இங்கிலாந்து அண்ட் அர்ஜென்டினாக்குள்ள. அந்த வார் முடிஞ்சு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் 1986ல திரும்பி குவார்டர் ஃபைனல்ல மோதியிருப்பாங்க. ஒரு ரொமன்டாடாவா அப்படின்ற மாரி ஒரு மேட்ச். அங்க வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி சொல்றது, மறக்க முடியாத அந்த ஹேண்ட் ஆஃப் காட் கோல் வந்திருக்கும் மரடோனா கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேக் டு பேக் திரும்பி இன்னொரு கோல் அடிச்சிருப்பாரு. கோல் ஆஃப் த செஞ்சுரினே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பேரை கிட்டத்தட்ட ஆஃப் லைன்லேருந்து ட்ரிபிள் பண்ணி உள்ள போவாரு. போயிட்டு அங்கேருந்து ஒரு கோல். எனக்கு தெரிஞ்சு 2 கோல் எடுத்திருப்பாங்க. இங்கிலாந்து 1 கோல் அடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கிலாண்டை அவங்க எப்படி சொல்றது, நாக் அவுட் பண்ணியிருப்பாங்க அர்ஜென்டினா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு ரைவல்ரி 1998ல வந்தது. அங்க பார்த்தோன்னா எப்படி திரும்பி அர்ஜென்டினா பெனால்டிஸ் போயிட்டு வின் பண்ணுவாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா பெக்கமோட ரெட் கார்டு. அவர் கிட்டத்தட்ட ஒரு லைட்டா கிக் பண்ணியிருப்பாரு. பட் அதுவுமே கான்ட்ரவர்சி ஆச்சு. நீங்க ரெட் கார்டு குடுக்குற அளவு ஒரு ஃபவுலா அப்படின்ற மாரி ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. அதுக்கு ரிவெஞ்சா திரும்பி பெக்கம் வந்து 2002ல கேப்டன் பண்ணி இங்கிலாண்ட எனக்கு தெரிஞ்சு குரூப் ஸ்டேஜ்லயே அர்ஜென்டினாவ அடிச்சிருப்பாங்க. அவர் பெனால்டில ஒரு கோல் அடிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. இதுவரைக்கும் அவங்க ரைவல்ரி வந்து 2-2ன்னு இருக்கு மச்சான். இன்னைக்கு தான் செட்டில் பண்ண போறாங்க. யார் அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டு வரா இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னு பார்க்கலாம். செம மேட்சா இருக்க போது. ஒரு க்ளோஸ் என்கவுண்டர் தான். எத்தனை கான்ட்ரவர்சி இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. பட் பார்ப்போம். சூப்பர் மேட்ச். எஸ். ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்டரி நீ சொல்லியிருக்கிறது ஆக்சுவலா தெரியுது பார்க்கும்போதே. அண்ட் ரொம்ப பெரிய ஒரு ரைவல்ரியா இருக்கு. அண்ட் வேர்ல்ட் கப் ஸ்டேஜ்லயே வந்து கிட்டத்தட்ட 4 கேம்ஸ் விளையாடி இருக்காங்க. 4 கேமுமே வந்து கான்ட்ரவர்சிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் 5வது கேம் இன்னைக்கு நடக்க போகுது 12:30க்கு. அண்ட் இன்னைக்குமே ஏதாவது பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி போதா? ஏன்னா அர்ஜென்டினா விளையாடினாவே ஒரு மேட்ச் கான்ட்ரவர்சியா தான் போகுது. நல்லா விளையாடினாவும் கான்ட்ரவர்சி. ஒரு மாதிரி எப்படி கோல் வந்தாவும் போன மேட்ச் சுவிட்சர்லாந்துல டைவ் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. எக்கச்சக்க கான்ட்ரவர்சிகள் வருது இப்போ அர்ஜென்டினா அப்படின்னாவே. பட் மேட்ச் வந்து பயங்கரமா இருக்க போகுது டெஃபினட்டா. அண்ட் பார்ப்போம் இந்த தடவை யாருக்கு வந்து ஒரு தேர்ட் மேட்ச் வின் வரப்போகுதுன்றத டெஃபினட்டா பார்த்துடலாம். பட் இதையும் தாண்டி இன்னொரு சும்மா சூப்பரான ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சி ரிலேட்டடாவே கொஞ்சம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. 1986ல நம்ம மேரடோனா பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட அவே ஜெர்சி யூஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச் எகெயின்ஸ்ட் 3 லயன்ஸ் விளையாட போறாங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அர்ஜென்டினா அப்படின்னா, எங்களுக்கு இந்த ஜெர்சி தான்ப்பா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை போட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் இதை எப்படி லேக்ஸ் மச்சான் நீ பார்க்குற? ஸோ அர்ஜென்டினாவை பொறுத்தவரைக்கும் இது ஒரு லக்கி ஜெர்சின்னு அவங்க சொல்கிறாங்க மச்சான். அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஜெர்சி போட்டால் எங்களுக்கு மெயினான மேட்ச்சில் கை கொடுக்கும், ஒரு ஃபேவர் கிடைக்கும், காடே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மரடோனா அந்த ஹேண்ட் ஆஃப் காட்னு ஒரு விஷயம் நடந்தது அங்கே 1986ல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுவார் காடு வந்து அப்படின்ட்டு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. பட் தெரியல. ஆனால் அர்ஜென்டினா கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நான் போட்டால் இந்த ஜெர்சி போட்டு தான் ஆடுவேன், இல்லைனா ஆட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஜெர்சியும் கொடுத்துட்டாங்க மச்சான். இப்போ FIFA அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் யூசிங் த அவே கிட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச். எஸ். ஸோ அர்ஜென்டினா அவங்களோட அவே கிட்ட விளையாட போறாங்க. அண்ட் இங்கிலாந்து வந்து ஒயிட் ஜெர்சி விளையாட போறாங்க. ஸோ 2 பேரும் இந்த ஜெர்சியில தான் இந்த கேமை அப்ரோச் பண்ண போறாங்க. அண்ட் இதையும் தாண்டி இந்த கேமை அஃபிஷியேட் பண்றது யாரு அதை பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சை அஃபிஷியேட் பண்ண போகிறது பார்த்தோன்னா இஸ்மாயில் எல்ஃபாத் மச்சான். ஒரு ஸ்டாட் ஒன்று படித்தேன். இவர் ரெஃப்ரி பண்ணுற மேட்ச்லாம் மெஸ்ஸி தோத்ததே கிடையாதான். இன்டர் மியாமிக்கு ஒரு 4-5 மேட்ச் பண்ணியிருக்காரு. அங்கேயுமே தோத்ததில்லை. அதே மாதிரி 2002ல் வேர்ல்டு கப் படிக்கும்போது இவர் 4th அஃபிஷியேட்டாக இருந்திருக்காரு. 4th ரெஃப்ரியாக இருந்திருக்காரு. அப்போ தான் மெஸ்ஸி ட்ராஃபியும் அடிச்சிருந்தார். ஸோ ஒரு லக்கி சாம்னே சொல்லலாம் மெஸ்ஸிக்கு இவர். அதே மாதிரி அர்ஜென்டினாக்கும் ஃபேவர் பண்ணுவாரா பார்க்கணும் இந்த மேட்ச். ஸோ யுஎஸ் அண்ட் இட்டாலி மிக்ஸ்டு தான் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அஃபிஷியேட்டில் ஒரு ப்ராப்பரான ரெஃப்ரியாக தான் இருக்க போகிறான்னு தோணுது. நீ என்ன மச்சான் நினைக்கிற இதை பற்றி? ரெஃப்ரி வந்து இதெல்லாம் நம்ம சும்மா பேச்சுவார்த்தைக்கு சொல்லிக்கலாம் வேண்டாம். ஓகே இவ்வளோ ஃபேவரிங்கா நடந்திருக்கு அப்படின்னு. பட் அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது இதுலலாம் மேட்ச் ரீதியா பார்க்கும்போது தே வில் நாட் டூயிங் ஒரு டீமுக்கு ஃபேவர் அப்படிலாம் நடக்காது என்னை பொறுத்த வரைக்கும். பட் இவர் வந்து யூஎஸ்லயுமே இருந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து நிறைய மேட்ச் வந்து ஸ்டாட்ஸ் ரீதியா நீ சொல்ற மேபி அது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கு. ஸோ எல்லா மேட்சுமே வந்து அர்ஜென்டினியன் வின் பண்ணியிருக்காங்க அர்ஜென்டினா அப்படின்ற மாதிரி சொல்ற. பட் பார்ப்போம் இந்த மேட்ச் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து வந்து இவர் எப்படி பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்ஸ் கான்ட்ரவர்சி ஏதாவது இருக்கா அப்படின்றத டெஃபினட்டா பார்க்கலாம். பட் எஸ் இதுதான் மேட்ச் ஆஃபிஷியேட் பண்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அண்ட் இதையும் தாண்டி வந்து இவங்களோட லைன் அப் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இவங்களோட ஸ்ட்ரீக்ஸ் எப்படி இருக்கு, அர்ஜென்டினாவோட ஸ்ட்ரீக் எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்றத பார்ப்போம். அர்ஜென்டினா பார்த்தோன்னா மச்சான் கிட்டத்தட்ட 13 இன்டர்நேஷனல் கேம்ஸ் வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரா கூட இல்லை, வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. ஸோ ஒரு பயங்கர அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரீக் நம்ம பார்த்தோம் நேற்றே. அது எவ்வளோ கை கொடுத்தது, ஒரு டீமாக பாண்டிங்காக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது நம்ம ஸ்பெயின் மேட்ச்லேயே. அதே மாதிரி இவங்களுமே ஒரு 13 ஸ்ட்ரீக் வச்சிருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்பர் ஹேண்ட் மாதிரி தோணுது மச்சான். ஒரு கான்ஃபிடன்ஸு தோக்காமையே வராங்க அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. நீ என்ன நினைக்கிற மச்சான் அந்த ஸ்ட்ரீக்கை பற்றி? சூப்பரான ஒரு ஸ்ட்ரீக் மச்சான். ஸோ எல்லாமே தெரியுது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஈஜிப்ட் கூட இவங்க விளையாடினது, சுவிட்சர்லாந்து கூட விளையாடினது சரி, அதுக்கு முன்னாடி ஈஜிப்ட் கூட விளையாடினது சரி, எல்லா மேட்ச்லயுமே வந்து ஒரு மாதிரி விளையாடினா கூட அந்த ரிசல்ட்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ அதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னது. அர்ஜென்டினா பொறுத்த வரைக்கும் அந்த மென்டாலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. ஸோ கேம் பிளே பெருசா எனக்கு தெரிஞ்சு அந்த லெவல்ல நீ எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கல. பட் அதையும் தாண்டி எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபார்ம் மாறலாம்.
பட் அந்த இது வந்து கிளாஸ் இஸ் பர்மனன்ட் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் இங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் அகைன் எல்லா மேட்சுமே 13 மேட்சஸ் அன்பீட்டனா இருக்காங்க. வின் பண்ணி வராங்க. பட் இந்த மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்றது பார்ப்போம். பட் இவங்களோட ஸ்ட்ரீக் அப்படின்றத பார்த்தோம். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் வந்து எஸ் அடிச்சா நாங்க 2 பேர் மட்டும் தான்டா அடிப்போம். வேற யாரையும் அடிக்க விட மாட்டோம். அண்ட் அடிக்கவும் மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் எல்லா மேட்சஸ்லயுமே சரி இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்குமே வந்து கெயின் அண்ட் பெல்லிங்ஹாம் கிட்ட இருந்தா கோல்ஸ் வந்தது. அண்ட் மற்றபடி ஒரே ஒரு கோல் தான் ஒரு 9 பிளேயர்ஸ் கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லலாமா. மிச்ச 2 பிளேயர் தான் ஆக்சுவலா இங்கிலாந்து அட்டாக்கிங் ரீதியா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விங்ஸ்ல பிளேயர் மாறுறாங்க. ஒரு டைம்ல கார்டன் இருக்காரு, ராஷ்போர்ட் இருக்காங்க, அண்ட் அந்த மாதிரி இருக்காங்க. ரைட்ல மடோகே, சாக்கா எல்லாருமே இருக்காங்க. பட் கோல்ஸ் வர்றது வந்து பெல்லிங்ஹாம் அண்ட் கெயின் கிட்ட இருந்து தான். அண்ட் இதை 2 விதமா பார்க்கலாம். அட்வான்டேஜாவும் பார்க்கலாம், டிஸ்அட்வான்டேஜும் பார்க்கலாம். பட் எஸ் நம்ம வந்து இவங்களோட லைனப்ஸை பார்த்துட்டு அதை டெஃபினட்டா அதை பத்தி பேசலாம். இங்கிலாண்டோட லைனப்ல வந்து பெரிய சேஞ்சஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இருக்காது. பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரைக்ல ஹாரி கேன் டெஃபினட்டா ஆட போறாரு. அண்ட் அவருக்கு ஷேடோ ஸ்ட்ரைக்கரா இருக்க போறது பெல்லிங்ஹாம். அண்ட் இவங்க 2 பேரை பத்தி நம்ம ப்ரீவியஸாவே பேசியிருந்தோம். கன்ஃபார்மா வந்து ஒரு பயங்கர த்ரெட்டா இருக்க போறாங்க. லெஃப்ட்ல கார்டன் இருக்காரு, பேஸ் நல்லா யூஸ் பண்ணி விளையாட போறாங்க. அண்ட் அதுக்காக போன மேட்சும் கார்டன் விளையாடி இருந்தாரு. அண்ட் ரைட்ல சாக்கா இருக்காரு. அண்ட் போன மேட்சுமே வந்து சாக்கா வந்ததுக்கு அப்புறமே ஒரு 2-3 டச்லாம் ட்ரிப்ளிங்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அண்ட் எலியாட் ஆண்டர்சன், ரைஸ் 2 பேரும் சிஎம்மா இருக்க போறாங்க. அண்ட் அவங்களும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. நீக்கோ ரெலி, கோன்சா அண்ட் மார்க்வே அண்ட் லாஸ்டா விநாயக் மாதிரி ரீஸ் ஜேம்ஸ் வருவாரா? அங்கதான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல செகண்ட் ஹாஃப்ல ரீஸ் ஜேம்ஸ் விளையாடி இருப்பாரு. அண்ட் இந்த ஸ்டோன்ஸுக்கு பதில வந்திருப்பாரு. அண்ட் இந்த மேட்ச் வந்து தெர் ஆர் ஹை ப்ராபபிலிட்டி ஸ்டோன்ஸுக்கு பதில நம்ம ரீஸ் ஜேம்ஸ் வர்றதுக்கு. அண்ட் கோல் கீப்பர் பிக்ஃபோர்ட் தான் இருக்க போறாங்க. அண்ட் இவங்க லைன் அப் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு பார்க்கும்போது. அண்ட் மச்சான் நீ என்ன நினைக்கிற இங்கிலாந்து லைன் அப் பொறுத்த வரைக்கும்? இவங்க லைன் அப்பை பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கன்சர்னிங்காக இருக்கிறது என்னன்னா மச்சான் 2 பிளேயர் தான் ஷைன் பண்ணுறாங்க, அவுட் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு ஆஃப் டே அப்படின்னு இருந்ததுன்னா மிச்ச டீம் எப்படி கோப் அப் பண்ண போகிறாங்க, யார்கிட்ட இருந்து வரப்போகுது, அதுதான் மேஜர் கன்சர்ன் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்தோம் நம்ம அட்டாக் வந்து 3 பேர் 4 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆஃப் டே இருக்கும்போது டீம் சஃபர் ஆச்சு. இங்கே 2 பிளேயர் தான் இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ போய் மாட்ட போகிறாங்களோன்னு தோணுது. ஏன்னா 2 பேரை பிடிச்சிட்டா போதும். இப்போ அர்ஜென்டினா கிளியராக இருப்பாங்க, பெல்லிங்ஹாம் அண்ட் ஹாரி கேனை மார்க் பண்ணுங்க, மிச்சவங்கள பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு டாக்டிக்கலாக வந்தால் கூட நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எதுவுமே எப்படி சொல்கிறது மச்சான், ஒரு 13 கோல் அடிச்சிருக்கீங்க, 12 கோல்ஸ் வந்து இவங்க 2 பேர்கிட்ட வருது, மிச்சவங்கள கான்ட்ரிபியூட் வந்து ஒரு டீமே சேர்ந்து ஒரு கோல் தான் அடிக்குதுன்னும் போது ஏதோ ஒன்று லேக்கிங்காக இருக்குது, எங்கேயோ போய் மாட்ட போகிறாங்கன்னு தான் தோணுது. மேபி இங்கே இல்லைனாலும் இப்போ இங்கே த்ரூ ஆகிட்டா கூட ஃபைனலில் போய் நம்ம ஸ்பெயின் பார்த்தோம், 4 பேர் அட்டாக்கிங் ஃபோர்ஸ் வச்சிருக்கவங்களே, பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் இருந்தது, பட் டிசரோடோவே பார்க்கோலாம் இருந்தவங்களே கஷ்டப்பட்டாங்க ஸ்பெயினுக்குன்னும் போது இவங்க 2 பேரை வச்சுட்டு போகும்போது சோக் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. பட் பார்ப்போம் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் த்ரூ பண்ணுறாங்களான்ட்டு. ஒரு கஷ்டமான ஃபேஸ் தான், மிச்சம் எப்படி கோப் அப் பண்ணுறாங்க பார்க்கணும் மிச்ச பிளேயர்ஸ். பட் எஸ் லைன் அப் நல்லா இருக்கு. ஸோ இன்ஜுரி அப்டேட்ஸ் ஒரு நல்ல ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஸ் ஜேம்ஸ் உள்ள வந்திருக்காரு. அது இங்கிலாந்து வந்து டெஃபினட்டா பாசிட்டிவா பார்க்க போறாங்க. அண்ட் மெயின் பிளேயரா ரீஸ் ஜேம்ஸ் இங்கிலாந்துக்கு இருந்திருக்காரு. அண்ட் அவர் இந்த மேட்சும் விளையாடுறதுக்கு ஹை சான்சஸ் ஆர் தேர். பட் அப்படியே வந்து நம்ம அர்ஜென்டினாவோட லைன் அப்பும் பார்த்துட்டு ஒரு சம்மரைஸ் பண்ணிடலாம். அர்ஜென்டினா லைனப் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் ஆடின லைனப் தான் மச்சான் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆட போகிறாங்க. ஸோ பார்த்தோன்னா அட்டாக்கை லீட் பண்ண போது ஆல்வரஸாக இருக்காரு. பட் லொட்டாரோ மார்டினஸ் போட்டாலும் நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா அவருமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிக் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஆல்வரஸும் கோல் அடிச்சிருந்தார் போன மேட்ச். ஸோ அவரு தான் போவாங்களோன்னு எனக்கு ரொம்ப தோணுது. அவரு மெஸ்ஸி ஒரு லீட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் விங்கில் பார்த்தோன்னா டீபால் அண்ட் என்சோ. ஸோ ஒரு ப்ராப்பர் விங் மெட்டீரியலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் அவங்க டீம் காம்பினேஷனை வேற மாதிரி இருக்குது. நமக்கு தெரியும் யார் வேணால் விங்கில் ஆடுறாங்க, யார் வேணால் ஸ்ட்ரைக்கில் ஆடுறாங்கன்ற மாதிரி தான் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. திடீர்னு ரொமேரோ பார்த்தோன்னா பாக்ஸ்குள்ளே வராரு, ஒரு டாக்டிக்கலாக வெரி ஸ்ட்ராங்கோ. ஸ்கலோனி வந்து ப்ராப்பராக செட் ஆகிட்டாரோ, டீம் இன் அண்ட் அவுட் அவருக்கு தெரியுது, யார் எந்த டைமில் உள்ளே போனோம் வெளில வரணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஒரு மேஜர் கன்சர்னிங் பாயிண்ட் என்னன்னா லீக்கியாக இருக்காங்க டிஃபென்ஸில். ஸோ அந்த மாதிரி நீ ஸ்வாப் பண்ணி ஆடும்போது சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால கோல்ஸும் வாங்குறாங்க, பட் எப்படியோ கம்பேக் பண்ணி வந்துடுறாங்கப்பா. அதுதான் அவங்க டீம் மென்டாலிட்டி நம்ம சொல்லுவோம். ஸோ சூப்பராகவே இருக்குது. நீ என்ன மச்சான் நினைக்கிறேன் இந்த லைனை பற்றி? எஸ் எனக்கு தெரிஞ்ச சேம் லைன் அப் தான் போறாங்க. ஒரு சேஞ்சும் வரப்போறது இல்ல. டக்லிஃபிகோ அண்ட் இன்னொரு சைட்ல வந்து ஆல்வரஸ், இவங்க 2 பேரும் போன மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஐ டோன்ட் திங்க் தே வில் சேஞ்ச் எனிதிங். மேபி செகண்ட் ஹாஃப்ல மார்டினஸ் உள்ள வரலாம். அண்ட் அது மாதிரி பிளேயர்ஸ் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அது இல்லாம பரேடஸும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அவங்க டீம்ல. அண்ட் எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. ஸோ இங்கிலாந்து அர்ஜென்டினா வந்து இந்த லைனை வச்சு தான் போறாங்க. அண்ட் நம்ம வந்து இவங்களோட ஃபார்ம், அதாவது பிளேயர் டு வாட்ச் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு ஒரு சம்மரைஸ் பண்ணிடலாம்.
அர்ஜென்டினாவோட பிளேயர் டு வாட்ச் பார்த்தோன்னா மெஸ்ஸி தான் மச்சான். அவரை சுற்றி தான் ப்ளே நடக்க போகுது. ஸோ அவரை எப்படி மார்க் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்கணும் இங்கிலாந்து. அதை தவிர்த்து பார்த்தோன்னா மிச்ச பிளேஸ்லாம் ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. ஸோ மெஸ்ஸி மட்டும் தான் நம்ம நினச்சோம். போன மேட்ச் வந்து மெஸ்ஸி கான்ட்ரிபியூஷன் ஒரு அசிஸ்டாக இருந்தது மெக்காலிஸ்டருக்கு. பட் அதை தவிர்த்து பார்த்தோன்னா இந்த ஆல்வரஸ்லாம் திடீர்னு ஃபார்முக்கு வந்தார். ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் அடிச்சு அந்த மாதிரி டீமாக ஒரு வெல் பில்டாக இருக்காங்க. அது கீழே பார்த்தோன்னா ரொமேரோ அண்ட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து நல்லாவே டிஃபென்ஸ் கொடுக்குறாங்க. பட் லீக்கியாக இருக்காங்க. நல்ல மீனான சேவ்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. எமிலியானோ மார்டினஸும் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணார். பட் கோல்ஸும் வாங்குறாங்க, கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்சோ ஃபெர்னாண்டஸ் அவருமே அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து ஒரு வின்னர் அடிச்சிருப்பார். சூப்பரான மேட்ச். டீபால் வந்து 2 பொசிஷன் ஆடுறாரு. கிட்டத்தட்ட மெஸ்ஸி காம்பன்சேட் பண்ணுற மெயின் மேனே டீபாலாக தான் இருக்கார். ஸோ இவங்க தான் பிளேயர்ஸ் டு வாட்சாக இருக்காங்க மச்சான். நீ என்ன நினைக்கிற இதை பற்றி? எஸ், ஃபர்ஸ்ட் பேர்லயே தெரிஞ்சிச்சு அவர் ஒருத்தர் தான் ஆக்சுவலா அர்ஜென்டினாவை கேரி பண்றாரு, மத்த பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடிக்கலாம். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் 5 பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டாப் 5 கிடையாது, ஆக்சுவலா டாப் 2 தான். அட்டாக்கிங் வைஸ் பார்க்கும்போது பெல்லிங்ஹாம் அண்ட் ஹாரி கேன் கிட்டத்தட்ட வந்து 2 பேருமே வந்து ஒரு 6 கோல் 7 கோல் காம்போல இருக்காங்க அண்ட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்க கீழே அப்படின்னா டெக்லான் ரைஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, மார்க் குவே நல்லா பண்றாரு அண்ட் கடைசியா எலியட் ஆண்டர்சனும் இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க டாப் 5 இருக்கு. அண்ட் ஓகே, ஒரு டிஃபென்சிவ் ரீதியாகவும் சூப்பரா இருக்காங்க, மிட்லயுமே நல்லா இருக்காங்க, அட்டாக்ல அகைன் டிபெண்டா இருக்காங்க, அதாவது ஹாரி கேன் அண்ட் பெல்லிங்ஹாம் கிட்ட. அண்ட் மச்சான் நீ என்ன நினைக்கிற, இவங்களோட பொட்டன்ஷியல் 5யுமே வந்து ஸ்ட்ராங்கா தானே இருக்கு, அர்ஜென்டினாக்கு ஈக்குவலாவே இருக்குல்ல? இவங்க லைனப் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஆன் பேப்பர்ஸில் 1 பிளேயர் டு 1 பிளேயர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 1v1 ஒரு பிளேயர்ஸ்க்கும் எடுத்தோன்னா பெட்டராகவே இருக்குது இங்கிலாந்து. அது நோ டவுட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பர்ஸில் இருக்காங்க. பட் இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி பெரிய மேட்சஸ் ஸ்ட்ரோக் பண்ணி பார்த்துருக்கோம் மச்சான். ஒரு நல்ல டீம் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு டைமே டைட்டில் கண்டெண்டராக தான் உள்ளே போவாங்க, பட் ஸ்ட்ரோக் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டைமுமே 2 பேரை நம்பி போகிறாங்கன்னும் போது இப்போ நம்ம பார்த்த போன மேட்ச் இப்போ சலீபாக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு. அதே மாதிரி இங்கே யாருக்குன்னா ஒரு ஹாரி கேனுக்கோ பெல்லிங்ஹாமுக்கோ இன்ஜுரி ஆகுது அப்படின்னா காம்பன்சேட் பண்ணுவாங்களா? அதெல்லாம் தான் மச்சான் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. மிச்சபடி பார்த்தோன்னா ஆன் பேப்பர்ஸில் இங்கிலாந்து வேர் பெட்டர் பிளேயர் டு பிளேயர் கம்பாரிசன் எடுத்தனா. ஸோ டீமாக அவங்க வெல் பில்டாக தான் இருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் நிறைய பேசியிருந்தோம். பட் எகெயின் இவங்களோட வீக் லிங்க், அதாவது எந்த பாயிண்ட்ல வந்து டீம்ஸ் வந்து இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்க, அதை டெஃபினட்டா பேசி ஆகணும். ஸோ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ 2 ஸ்ட்ரைக்கர்ஸை நம்பி தான் இருக்காங்க ஆக்சுவலா கோல் ஸ்கோரிங்க்கு. ஸோ பெல்லிங்ஹாம் ஒரு சைடில் ஹாரி கேன் ஒரு சைடில் கோல்ஸ் அடிக்கிறாங்க. பட் மற்றபடி எந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு சப்போர்ட் வரல. ஸோ மிட் ரீதியாக சப்போர்ட் வருது, டிஃபென்ஸ் ரீதியாக பயங்கரமாக சப்போர்ட் இருக்கு. ஒரு கோல் இங்கிலாந்து அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்காக இருக்க போகுது அர்ஜென்டினாக்கு. அவங்களால திருப்பி ஒரு கோல் அடிச்சு வர முடியுமான்னு கேட்டாவே கொஞ்சம் ரிஸ்கியான ஃபேக்டர் தான். ஏன் அப்படின்னா ரீசன்ட் மேட்சஸ்ல இங்கிலாண்டோட டிஃபென்ஸ் வந்து பேக்டா இருக்கு. அண்ட் போன மேட்ச் நார்வே கிட்டையும் அதுதான். ஸோ ஒரு கோல் அடிச்சிட்டாங்க, ஒரு 3-2 அந்த மாதிரி போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அடிக்கவே முடியல நார்வேயால. பேக்டா இருந்தது டிஃபென்ஸ், சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. டூக்குள் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம ஸ்கொலேனிக்கு வந்து நல்ல பாராட்டுகள்லாம் தரோம், ஏன்னா அவர் ஆல்ரெடி வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொடுத்துட்டார். பட் டூக்களுமே வந்து லீக்ல நல்லா ப்ரூவ் பண்ணி வந்த ஒரு மேனேஜர் தான். அண்ட் இங்கேயுமே வந்து போன மேட்ச்ல கிளியரா பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பராக டாக்டிக்கலாக நிறைய சப்ஸ்டியூட் பண்ணாரு அண்ட் டிஃபென்ஸ் ஷேப்பை மாத்தினார். ஒரு டைம்ல 5 போனாங்க அண்ட் 4 அண்ட் 3 அப்படின்ற மாதிரி வெரைட்டி காமிச்சாரு. அண்ட் அட்டாக்லயுமே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் நீ ஏதாவது லூப் ஹோல்ஸ் பேசிக்கா வந்து இங்கிலாந்து கிட்ட இருந்து பாக்குறியா? நான் லூப் ஹோல்ஸ் மேஜர் கன்சர்னாக பார்க்குறது வந்து ஒன்று பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ரைட் பேக் மச்சான் ரொம்ப கன்சர்னிங்காக இருந்தது ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது. ஏன்னா ஸ்பென்ஸை போட்டு ஆடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோன்சா வந்திருந்தார், ரெட் கார்டு வாங்கியிருந்தார். திரும்பி போன மேட்ச் பார்த்தோன்னா கோன்சா போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆர்பி ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜேம்ஸுமே எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரி புறான் அவர். ஸோ ஒரு மேட்ச் ஃபுல்லாக ஆடுவாரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். ஒரு 90 மினிட்ஸ் கொடுக்க முடியுமா ஜேம்ஸ் ஆலனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஏன்னா போன மேட்சுமே சப்பில் தான் வந்தார். ஆனால் ஆடினா செம்ம பிளேயர், அது எனக்கு தெரியும். பட் ரைட் பேக் ஒரு கன்சர்னிங்காக இருந்தது, அதை சார்ட் அவுட் பண்ணாங்க. இப்போ திரும்பி பார்த்தோன்னா அந்த லெஃப்ட் விங் வந்து கார்டன் ஆடுறாரு, இன் அண்ட் அவுட்டாக தான் இருக்கார். ஒரு மேட்ச் சூப்பராக பண்ணுறாரு, இன்னொரு மேட்ச் கொஞ்சம் சஃபர் ஆகிறார். ரைட் விங்கில் பார்த்தோன்னா சாக்கா ஃபுல் ஃபிட்னஸ் கிடையாது, அதுதான் ஒரு கன்சர்னிங்காக இருக்குது. மடோகே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சாக்கா மிடில் தான் வராரு ஆஃப் டைமுக்கு அப்புறம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது சாக்கா ஃபுல் ஃபிட்னஸ் இருந்தால் மேபி அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்திருக்குமான்னு தெரியல. அது ஒரு கன்சர்னிங்காக இருக்க தவிர இதெல்லாம் தான் மச்சா கன்சர்னிங்காக சுற்றி பார்க்கும்போது. ரைஸ் அதே மாதிரி மிட்ஃபீல்ட் அதுவும் சொல்லி ஆகணும், அவரும் ஒரு இன்ஜுரியை வச்சுட்டு ஆடுறாரு. எலியட் ஆண்டர்சன் ரைஸ் சப்போர்ட் இருந்தால் பெட்டராக பண்ணலாம். பட் அவர் சிங்கிளாக மிட்ஃபீல்டில் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. பட் பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் அவங்களோட கன்சர்னிங் ஃபேக்டர்ஸாக இருக்குது மச்சான். ஓகே, ஸோ இங்கிலாந்து வந்து இப்படிதான் இருக்காங்க. இதுதான் அவங்களோட வீக் லிங்கா இருக்கு பாய்ஸ். அண்ட் அர்ஜென்டினா வந்து அவங்களுக்குமே சில பல லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கு. அண்ட் நம்ம ஸ்டார்டிங்ல நீ சொல்லியிருந்த மச்சான், பேசிக்கா வந்து இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் வந்து கோல்ஸ் வந்து 2 பேர்கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. அர்ஜென்டினா கிட்ட ஒருத்தர் கிட்ட இருந்தானே கோல்ஸ் வருது. ஸோ மெஸ்ஸி கிட்ட இருந்து மட்டும் தான் கோல்ஸ் வருது, மெஸ்ஸி கிட்ட இருந்து மட்டும் தான் கிரியேஷன் வருது. அப்பப்போ யாராவது பிச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லட்டாரோ இல்லைனா வந்து ஆல்வரஸ், என்சோ ஏதாவது ஒரு இதில் பிச் பண்றாங்க. பட் மெஜாரிட்டி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே வந்து மெஸ்ஸி கிட்ட இருந்து மட்டும் தான் வந்திருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. அண்ட் ஆல்சோ இவங்களோட டிஃபென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லூப்
லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஸோ டிஃபென்ஸ்ல சிங்கிள் இதுல வந்து லிசாண்ட்ரோ சூப்பரா டேக்கிள் எடுக்கிறாரு, பயங்கரமா பண்றாரு, இல்லன்னு கிடையவே கிடையாது. எமிலியானோ மார்டினஸ் சேவ் பண்றாரு, அதனால தான் ஜெயிக்கிறாங்க. ரொமேரோவும் பண்றாரு. பட் ஈஜிப்ட் மேட்ச்லயுமே சரி, சுவிட்சர்லாண்ட்லயுமே சரி, நிறைய சான்சஸ் வந்து கிரியேட் பண்றாங்க, ஃபினிஷ் பண்ண முடியல. பட் இவங்க வந்து டிஃபென்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சவங்க அட்டாக்கோட கொஞ்சம் ஒரு லூப் ஹோலா இருக்குன்ற மாதிரி நான் பாக்குறேன். மேபி அட்டாக்லயுமே கோல்ஸ் வரல, அவங்க கிரியேட் பண்றாங்க, லாஸ்ட்ல பயங்கரமா கோல்ஸ் அடிச்சு வின் பண்றாங்க. பட் என்ன கன்சர்னா இருக்கும் நீ நினைக்கிற? ஸோ இவங்க சைட் பார்த்தோன்னா சொல்லியிருந்தேன் மச்சான், மெஸ்ஸி கிட்ட தான் மோஸ்ட் ப்ராபப்ளி வருதுண்டு. ஏன்னா அவங்க பிளே சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. மெஸ்ஸி தான் மேஜர் ரோலாக ப்ளே பண்ணுறாரு, இவங்க சுற்றி ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவர்கிட்ட இருந்து அதிக கான்ட்ரிபியூஷன் வரலாம். பட் பிளேயர்ஸ் சிப் இன் பண்ணுறாங்க மச்சான், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. மெக்காலிஸ்டர் ஒரு கோல் அடிச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் ரொமேரோ சிப் இன் பண்ணுறாரு, ஆல்வரஸ் பண்ணுறாரு, லோட்டரோ மார்டினஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு 4-5 பிளேயர் நான் அடிக்கிட்டு போகலாம் அர்ஜென்டினா பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி அங்கே சிப் இன் பண்ண ஆள் இல்லை, அதுதான் நான் எனக்கு ஒரு கன்சர்னிங்காக இருக்குது இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு யார் வேணால் எப்போ வேணால் சிப் இன் பண்ணலாம் அர்ஜென்டினாக்கு, எவங்கிட்ட வந்தோம்னா கோல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கே அப்படி இருக்க மாட்டேங்குது, அது ஒரு கன்சர்னிங்காக இருந்தது. ஸோ இவங்களோட வீக் லிங்க் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச அர்ஜென்டினாக்கு இவங்க எப்படி சொல்கிறது, சிப் இன் பண்ணுறாங்க மச்சான், அப்படியே பொசிஷனை ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க இன்கேம்லேயே. அங்கே ஒரு கெமிஸ்ட்ரி மிஸ் ஆகுதோ எனக்கு தெரிஞ்சு, எப்படி சொல்கிறதா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுதோ, அங்கே பார்க்கும்போது கோல்ஸ் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு டப்புன்னு எப்படி சொல்கிறது, ஒரு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பாலை டப்புன்னு விட்டுறாங்க, கோல்ஸ் போயிடுது. ஒரு ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுது, கோல்ஸ் ஈஸியாக தராங்களோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கோல் வந்த பிறகு எங்கேருந்து அவங்களுக்கு எனர்ஜி வருதுன்னு தெரியல, அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்மே நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கிலாந்து டிஃபென்ஸ் சாலிடாக இருக்குன்னு நீ சொல்லியிருந்த. ஸோ திரும்பி கம்பேக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேக்டாக இருக்க போகிறோம், ஒரு கோலோ 2 கோலோ இங்கிலாந்து அடிச்சிட்டா நீங்கள் ஈஜிப்ட் கேமில் கம்பேக் பண்ண மாதிரிலாம் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து டிஃபென்ஸில் கொஞ்சம் சாலிடாக இருக்கணும். டிஃபென்ஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அர்ஜென்டினா, எனக்கு அர்ஜென்டினா ஈஸியாக போவாங்கன்னு தோணுது. அண்ட் பாய்ஸ், நாங்க ஒரு சின்ன அனலி போடும்போது 2 டீம்ஸ்ல இதுதான் வீக் பாயிண்டா இருந்தது. அண்ட் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் 2 டீமுக்கும் எது வீக் பாயிண்டா இருக்க போகுதுன்றத டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மேட்ச் எப்படி மாறப்போகுது, யாருக்கு எட்ஜ் இருக்க போகுது, நீங்க யாரை சப்போர்ட் பண்றீங்க, மெஸ்ஸிக்கு இன்னர் வேர்ல்ட் கப் இருக்கா, எதா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இட்ஸ் கமிங் ஹோமா பாய்ஸ், இங்கிலாந்து பாய்ஸ், நீங்க சொல்லுங்க இந்த தடவை சான்ஸ் ஏதாவது இங்கிலாந்துக்கு இருக்கா? அண்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் புதுசா பாக்குற பாய்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. அண்ட் ஆல்சோ லைக் பண்ணிடுங்க, உங்க ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல we will meet you again soon. அதாவது நடந்தது அனலைசஸ்ல இந்த மேட்ச்ல என்ன நடந்தது டீடைலா பார்க்கலாம். until then it's bye from both of us. நன்றி, வணக்கம்.